ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதமும் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் எங்கும் நிறைஞ்சிருக்கார், எங்கேயும் தடையில்லாத அவர் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அடுத்த 278வது திருநாமம் ஓம் துர்வாசசே நமஹா அப்படின்னு இருக்குது. இதை 270வது திருநாமம் பார்க்குறதையே பார்த்துருக்கோம். இதோட பொருள் என்ன அப்படின்னா, துர்வாசசே நமஹா அப்படின்னா ஆடை அணிவிக்க முடியாதவர் அப்படின்னு அர்த்தம். காரணம் என்ன, எங்கும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னா அப்படி எல்லா இடத்துலையும் அது திரும்பின இடம்லாம் அதுதான் இருக்குன்னா அவருக்கு எப்படி ஒரு துணியை கட்ட முடியும்? அதனால் அவருக்கு இந்த பொருளில் அப்படி சொல்லியிருக்கு. அடுத்தது 279 திருநாமம் ஓம் வாசவாய நமஹா அப்படின்னு இருக்குது. இதோட பொருள் என்ன அப்படின்னா, வாசவன்னா இந்திரனுக்கு பேர், இந்திரனோட வடிவமாக இருக்கிறவர் அப்படின்னு. ஏன்னர் இவர் மகாதேவன், அவன் தேவர்களுக்கெல்லாம் தலைவன் அப்படின்னா எல்லாருக்கும் தலைவனாக இவர் இருக்கார். அதனால் இந்திரன் அப்படிங்கிறதே ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு தலைமை வகிக்கிற இடத்துக்கு பேரே இந்திரன் அப்படின்னு. அதனால இவர் எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கார், தேவராஜனாக இருக்கார், மகாதேவனாக இருக்கார். அதனால் இந்த தேவராஜன் மகாதேவன் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வருது. பார்த்தாக்க காஞ்சிபுரத்தில் இருக்க வரதராஜ பெருமாளுக்கு பேர் தேவராஜர் பெருமாள்னு பேர், தாயாருக்கு பேர் மகாதேவின்னு பேர். அதுதான் தமிழில் பெருந்தேவி அப்படிங்கிறோம். அங்கே ரெண்டாவது இருக்கார் பெருமாளும் தாயாரும் எப்படி இருக்கான்னு தேவராஜனாக இருக்கார், மகாதேவனாக இருக்கார். அப்படி அந்த இந்திர வடிவமாக இருக்கார். அடுத்த 280வது திருநாமம் என்னன்னர் ஓம் அமராய நமஹா அப்படின்னு இருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா மரணம் இல்லாதவர்னு அர்த்தம், மரிக்காதவர் அப்படின்னு அர்த்தம். அதனாலேயே அமரன் அப்படின்னு பேர். இதில் ஆச்சரியம் என்ன, இது என்ன ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னா காரணம் இருக்குது. எவர் ஆலகாலத்தை உண்டாரோ விஷத்தை உண்டாரோ அவர் மரணம் இல்லாத இருக்கார் அப்படின்னா அதிசயம் தானே. அதனால தானே சௌந்தர்யலகர் ஆதிசங்கரர் அம்பிகையை பார்த்து ஆச்சரியப்படுறார். அமுதம் உண்ட தேவர்கள்லாம் மகா பிரளயத்தில் இருக்கிற இடம் தெரியாதோ காணாத பெறா, ஆனால் விஷத்தை உண்ட உன் கணவன் மட்டும் இருக்கார் பாரு அப்படின்னு. அது உன்னோட திருமாங்கல்ய பலத்தினால அப்படின்னு. தவ ஜனனி தாடங்க மகிமா, அவனோட காதல் இருக்க தாடங்க மகிமையினால் அப்படின்லாம் அம்பாளை வர்ணிக்கிறதுக்கு காரணம் அவர் அமரராக இருக்கிறதுனால. இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. யார் இவரை அண்டினாலோ இவர்கிட்ட சரணடைஞ்சாலோ அவர்களுக்கே மரணம் இல்லாத மார்க்கண்டேயர் முதலான சில பேருக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் மரணம் இல்லாத வரத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னா அடுத்தவர்களுக்கே மரணம் இல்லாத பண்ணுறாருன்னா இவருக்கு எப்படி மறிப்பார்? அதனால் இவர் மரணம் இல்லாதவராக இருக்கார். இந்த மரணம் இல்லாத அமரராக இருக்கிற இவருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு திருத்தலத்தில் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விழாலாம் நடக்கும். என்ன அப்படின்னா, நன்னிலத்துக்கு பக்கத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குது ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கிறது. அந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் அந்த தலபுராணத்தை எடுத்து பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் மரணத்தை கொடுக்கவன் யார்? யமதர்மராஜா. எல்லாரோட உயிரையும் அவர் கவர்றார் இல்லையா? அதனால யாருக்கான யமனை பிடிக்குமா? ரொம்ப நல்லவர் சார், எங்கள் வீட்டுக்கு வாங்குவோம் அப்படின்னு யாரானு சொல்லுவாளா? எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாளா? அதனால் எல்லாரும் வெறுக்கிறா இல்லையா, சபிக்கிறா. இந்த பாவி யமனை வந்து எடுத்துன்னு போயிட்டான், பாவி யமன் வந்து எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு அவருக்கு இப்படிலாம் வேற வீட்டுக்கு வீடு சாபம். இது யமனுக்கு ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருந்துதான். அதனால் என்ன பண்ணார், திருவாரூரில் தியாகராஜாட்ட கேட்குறார், இந்த நீ தானே எனக்கு இந்த வேலையை கொடுத்தா அப்பாயின் பண்ண, அஷ்டதிக் பாலகரில் என் தென் திசைக்கு என்ன தலைவனாக வச்சு எனக்கு இதை தான் பண்ணணும்னு கொடுத்துருக்க, நீ சொன்ன வேலையை நான் செய்கிறேன், ஆனால் எல்லோரும் என்னை எதுக்கு பழி சொல்கிறான்னு தெரியல, எனக்கு என்ன ரொம்ப ஆசையாக எல்லார் வீட்லேயும் போய் எல்லார் உயிரையும் எடுக்கணும்னு இல்லை, உன்னோட ஆணை எப்படி அதனை நான் செய்கிறேன், ஆனால் என் மேலே இப்படி பழி வருது பற்றியா, அதனால் என்னை கண்டா ஒருத்தருக்குமே பிடிக்கலையே, இப்படி ஒரு எனக்கு வேலையை கொடுத்துட்டியே, என்ன இப்படி பண்ணிட்டியேன்னு வருத்தப்பட்டு மனசு ஒடிஞ்சு தியாகராஜாட்ட கேட்குறாராம். கேட்டால் அவர் என்ன பண்ணான்னு, சரி கவலைப்படாத, நான் சொல்கிற வேலையை தான் செய்கிறேன், என்ன செய்கிறேன், ஒன்று பண்ணு, உனக்கு இந்த மனக்குறை போகிறதுக்கு ஒன்றையும் எல்லாரும் வந்து வணங்குறாப்பில் ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னு,
இந்த ஸ்ரீவாஞ்சியம்ங்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு போச்சுற, நீ அங்கே ஸ்ரீவாஞ்சியத்துக்கு போ, அங்கே குப்த கங்கை அப்படின்னு இருக்குது, அந்த கங்கையில் நீராடி என்னை பூஜை பண்ணு, உனக்கு இந்த பழி போயிடும். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னார். சரி, அதுக்கப்புறம் நான் எல்லார் உயிரையும் எடுக்கத்தான் போகிறேன், எடுத்தாக்க இதே கவலை தானே, இதே பெயர் தானே வரும் எனக்கு. அப்போ சிவபெருமான் சொன்னாரா, இல்லை, அதுக்கப்புறம் என்ன ஆக போகிறதுன்னு, இனிமேல் ஒன்னால் உயிர் போச்சுன்னு சொல்லாத, எல்லாருக்கும் ஏதோ பிபினால் போச்சு, சுகர்னால் போச்சு, ஹார்ட் அட்டாக்னால் போச்சு, எதையோ இல்லையோ தடிக்க விழுந்தா போச்சு, தலையில் எத்தையோ விழுந்து போச்சு, உனக்கு மேலே பழி வராத வேறு எது மேலேயோ போகிறாப்பில் உனக்கு பண்ணிடுறேன். அப்படி ஒன்றுமே வியாதியே இல்லாத படுத்துட்டே இருந்தார், திடீர்னு ஆளை காணும்னாக்க அப்போ யமனை வையலாம இல்லையோ, அவர் பாட்டுக்கு சும்மா படுத்துருந்தா தூக்கின்னு போயிட்டான்னு சொல்லாம இல்லையோ, அதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னாராம், படுத்துனே அனாயாசமாக போயிட்டாரியா புண்ணியசாலி அப்படின்னு அப்போ அப்படி பேர் மாறிடும். அதனால் எந்த ஒரு சமயத்துலையும் இன்னுமே உன்னை யாரும் திட்டாத பார்த்துக்கிறேன், அதுக்கு ஏதோ ஒரு ரீசன், அவன் உயிர் போகிறதுக்கு என்னமோ ஏதோ நடந்தது, அதனால போச்சு, இதனால் போச்சு, அதனால் போச்சுன்னு ஒருமை வழிய யமனால் போச்சுன்னு. இன்றைக்கி யாரானு அப்படி சொல்கிறோமான்னு, இல்லை சார் ஆஸ்பத்திரியில் தான் சேர்த்தேன், யமன் நேரம் வந்து எடுத்துன்னு போயிட்டான்னு சொல்கிறோம். இல்லை இல்லை, சுகர் வந்துடுத்து, பிபி வந்து எத்தையோ ஒரு வியாதி, ஒரு வியாதிங்கிற வியாஜ்யம் இல்லை, என்னமோ ஒரு விபத்துங்கிறது என்னமோ ஒன்று வந்து தூக்கின்னு போகிறதா தான் நமக்கு இருக்குது. இப்படி சொன்னாராம். அதனால் நீ கவலைப்படாத, இனிமேல் உனக்கு இந்த பழி வராது, அதெல்லாம் வேறு இடத்துல மாற்றிப்படுறேன் அப்படின்னு. அதுக்காக யமன் என்ன பண்ணான், இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து அந்த குப்த கங்கையில் நீராடி சிவனை வழிபட்டத்தினாலேயே அப்போ இன்னமும் என்ன இருக்குன்னு ஆச்சரியமாக, அங்கே யமனுக்கு சன்னதி இருக்குது. ஸ்ரீவாஞ்சியத்தில் மட்டும் யமனுக்கு சன்னதி. வேடிக்கை என்னென்ன, ஸ்ரீவாஞ்சியத்து கோவிலுக்கு போனேன்னா முதல்ல போய் வாஞ்சிநாதரை சாமியை பார்க்கப்படாது, என்னென்ன யமனை பார்த்துட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு யமனோட அருள்னால தான் அங்கே போய் பார்க்கணும் சிவனை அப்படின்னு அங்கே இன்னி வரைக்கும் அப்படி தான் சம்பிரதாயம். அப்படின்னா அவர் யமன் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பார். ஆச்சரியம் என்னென்னா, எல்லா கோவில்லையும் திருவிழாவில் ஒவ்வொரு வாகனம்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் யம வாகனம் உண்டு. யமன் மேலே சாமி வந்து தீர்த்தவாரி பண்ணுவார். அப்படின்னா யமனுக்கு என்ன ஒரு அவன் குறைய போக்கி எப்படி ஒரு உயர்வை கொடுத்துருக்கார் அப்படின்னார். யாருகளில் கொடுக்க முடியும்னார், யமனுக்கு பயப்படாதவனோ காலகாலனோ மரணம் இல்லாதவனோ அவர் தான் இப்படி அருள் செய்ய முடியும். அதே மாதிரி அந்த சிவாஞ்சியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த குப்த கங்கைன்னு ஏன் வந்தது அப்படின்னார், காசியில் கங்கை இருக்குது ஓடுறது, அத்தனை பேரும் காசியில் போய் கங்கையில் மூழ்கினோம் அப்படின்னா நம்ம பாவம்லாம் கரைஞ்சி போய்டுறதுங்கிறோம். அதனால் என்ன பண்ணாலும் நான் கங்கை போய் சிவன்ட்டு அழுதா, இப்படி நல்ல ஒரு கண்டிஷன் போட்டேள், எல்லாரும் வந்து டன் கணக்கில் என்கிட்ட பாவத்தை கழிச்சுட்டு போய்ட்றா, இந்த பாவத்தெல்லாம் நான் எங்கே கொண்டு கழிக்கிறது அப்படின்னு. அப்போ சிவபெருமான் சொன்னாரா, நீ எங்கேயும் கழிக்க வேண்டாம், என்னென்ன யமனுக்கே அவரோட கெட்ட பேரை போக்கி அவருக்கு நல்ல பேர் வராப்பில் பண்ணி யமனையும் எல்லோரும் நமஸ்காரம் பண்ணாப்பில் ஒரு இடத்துல பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அங்கே வான்னார், அங்கே போய் அந்த தலத்தில் பண்ணிக்கோணும். அதனால் கங்கை என்ன பண்ணினா அப்படின்னா, அவளுக்கு 1000 கலைகள், அந்த 1000 கலையில் ஒரு கலையை மட்டும் காசியில் வச்சுட்டு மீதி 999 கலையும் இந்த குப்த கங்கை. அதனால தான் குப்த கங்கைன்னா ரகசியமாக இருக்கிறது. கங்கையோட அந்த சாநித்தியம் 999 கலையும் இங்கே கண்ணுக்கு தெரியாத மறைஞ்சு இருக்கிறதுனால அதுக்கு பேர் குப்த கங்கை அப்படின்னு பேர். அதனால் கங்கை தன்னோட பாவத்தை போக்கின்ற தலம். அதே மாதிரி சூரியன் என்ன பண்ணார், தக்ஷயாகத்தில் போய் எல்லாரும் போனா இல்லையா கூட்டத்தில், அதில் எல்லாருக்கும் எல்லாம் தண்டனை கிடைச்சிது வீரபத்ரரால். சூரியனுக்கு ஒளி மழுங்கி போச்சு. சூரியன் வருத்தப்பட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குற, இப்படி நாங்கள் பண்ணினது தப்பு தான், அதனால உன்னை மதிக்காத இடத்துக்கு நாங்கள் போனது தப்பு தான், அதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஒளி ஒழிந்து போயிடுத்து, எனக்கு நீ தான் அருள் செய்யணும்னா. அப்போ என்ன பண்ணார், யமனுக்கு அருள் பண்ணி கங்கைக்கு அருள் பண்ண, வா இங்கே ஸ்ரீவாஞ்சியத்துக்கு வா, அங்கே உனக்கு அருள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் வந்து இந்த குப்த கங்கையில் நீராடி எல்லாம் பண்ணினதுனால எப்போ கிடச்சிது அப்படின்னர், அந்த கார்த்திகை மாதத்தில் கிடச்சிது. அதே மாதிரி இந்த கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது அங்கே ரொம்ப விசேஷம். கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமையில் தீர்த்தவாரி எல்லாம் ஸ்ரீவாஞ்சியத்தில் ரொம்ப நடக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமயத்தில் தான் யமனுக்கு அருள் பண்ணினது, சூரியனுக்கு அருள் பண்ணினது, கங்கைக்கு அருள் பண்ணினதெல்லாம். இப்படி எல்லாம் அங்கே அருளோடு இருந்துருக்கார் இந்த அமரனாக இருக்கக்கூடிய சிவபெருமான்.
அதில் இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, பொதுவாக இந்த கிரகணம் அப்படிங்கிறது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் வந்தால் எல்லா கோவிலையும் சாத்திடுவா. அந்த கிரகண காலத்தில் எங்கேயும் ஒன்றும் திறக்கவே மாட்டா. எல்லா கோவிலையும் சாத்திட்டு அந்த கிரகணம் விட்டதுக்கு அப்புறம்தான் எல்லாம் பண்ணுவா இல்லையா. ஆனால் இந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் மட்டும் என்னென்ன, கிரகண காலத்தில் கோவில் திறந்து அப்போ தான் இந்த வாஞ்சிநாதருக்கு விசேஷமாக அபிஷேகம் எல்லாம். கிரகண காலத்தில் கோவில் திறந்து விசேஷமாக வழிபாடு நடக்கிற ஒரே இடம் ஸ்ரீவாஞ்சியம். ஏன்னர், அவர் யமன் எல்லாமே ஒருத்தரையும் ஒன்றும் இல்லாத பண்ணினவர், எல்லாருக்கும் பண்ணினவர். இது என்ன பண்ண முடியும், கிரகணம் என்ன பண்ண முடியும், எது என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ன ஒரு வலிமையான ஒரு அருள் செய்யக்கூடிய திருத்தலம் அப்படின்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடியவர் இன்னும் எப்படி இல்லாமல் இருக்கார் அப்படின்னா, ஸ்ரீவாஞ்சியத்தில் இப்படி யமனுக்கு அருள் பண்ணி இருக்காருன்னா, காஞ்சிபுரத்தில் இரவாஸ்தானம் அப்படின்னு இருக்குது. அந்த கம்மாளத்தெரு அப்படின்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா இரவாஸ்தானம் அப்படின்னு. இரவாஸ்தானம் அப்படின்னு பேரை கேட்டாலே தெரியுது. அங்கே போனால் மரணமே கிடையாது. அவரை தரிசனம் பண்ணால் மரணமே கிடையாது. ரொம்ப பல்லவர்களால் கட்டப்பட்ட ஆலயம், பிரமாதமாக இருக்கும். அதில் மிருத்யுஞ்சயேஸ்வரர் அப்படின்னு பேர் அவருக்கு. ஏன்னா யமனை ஜெயிச்சதுனால மிருத்யுஞ்சயர் அப்படின்னு. நாம் என்ன பண்ணுறோம், நமக்கே மரண பயம் வந்தது அப்படின்னா, நமக்கு ஏதான மரண அவஸ்தை வந்ததுன்னா இந்த மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபம் பண்ணினா இந்த மரண பயம் போகும் அப்படின்னு, மரண உபாதையெல்லாம் போகும்னு சொல்கிறா இல்லையா. அந்த மந்திரத்துக்கே அவ்வளவு மகிமை இருக்குது அப்படின்னா, அந்த மந்திரத்தை நாம் ஜபிச்சா நமக்கே இதெல்லாம் கிடைக்கிறது அப்படின்னா, அவர் அந்த மந்திரத்துக்கு வடிவமாக இருக்கக்கூடிய அவர் எப்படி இருப்பார். அதனால் இந்த இரவாஸ்தானத்தில் மிருத்யுஞ்சயேஸ்வராக இருக்கார். எப்படிலாம் ஆனார் அப்படின்னர், மார்க்கண்டேயருக்காக மரணமில்லாத வரத்தை கொடுத்தார். அதே மாதிரி ஸ்வேதன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அந்த ராஜா என்ன பண்ணார் அப்படின்னர், அவருக்கு மரணம் வரப்போகிறதுன்னு தெரிஞ்சிருது. எப்படி பரீட்சத்துக்கு தெரிஞ்சதோ அது மாதிரி தனக்கு மரணம் வரப்போகிறது அப்படின்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறது ரிஷிகள்லாம் சொல்ல, இந்த ரிஷிகளுக்காகலாம் அருள் பண்ணின, அவர்களெல்லாம் அமரர்களாக ஆக்கின அந்த, அதாவது மோட்சத்துக்கு கொடுத்த இந்த மிருத்யுஞ்சயேஸ்வருக்கு அவர் போய் வழிபடுன்னு சொன்னேன். அந்த ஸ்வேதன்கிற ராஜா இந்த காஞ்சிபுரத்தில் வந்து இரவாஸ்தானத்தில் இருக்கிற இவனை வழிபட்டத்தினால அவருக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னர், மரணமில்லாத நிலையாயிடுத்து மார்க்கண்டேயருக்கு ஆனாப்பில். அது மட்டும் மேலே என்ன ஆயிடுத்துன்னா, சிவகணங்களுக்கெல்லாம் தலைவராக ஆறாப்பில் ஆயிடுத்து. அப்படின்னா அவர் எப்படி பண்ணுறார் அப்படின்னா, தன்னை நாடினவர்களுக்கே மரணம் இல்லாத பண்ணிடுறார். மார்க்கண்டேயருக்கு தான் எப்படி பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்படி பல இடங்களில், அதே மாதிரி இன்னொரு இடத்துல மிருத்யுஞ்சயேஸ்வரர் அப்படின்னா ஞாபகம் வருது, நரசிங்கம்பேட்டை அப்படின்னு இருக்குது. அந்த திருவாரூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நரசிங்கம்பேட்டைன்னு அந்த மஞ்சக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த நரசிங்கம்பேட்டையில் இருக்கிற சுவாமியும் மிருத்யுஞ்சயேஸ்வரர்னு பேர். அவர் எப்படி வந்து அந்த கோவில் வந்ததே பெரிய அதிசயம். ரொம்ப பிராச்சீனமான கோவில், 1500 வருஷத்துக்கு முன்னால் கோவில். ஆனால் காலத்தோட கோளாறுனால ஒரே இடிபாடெல்லாம் பண்ணி கோவில் இருந்த இடம் தெரியாத போச்சு. அந்த பக்கத்தில் இருந்த ஜனங்கள்லாம் கால்நடைகள்லாம் மேய்க்கிறதுக்கு, வயல்லலாம் மேய்க்கிறதுக்கு விடுவா இல்லையா, போனால் மேய்க்க போன மாடு ஆடெல்லாம் திரும்பி வராது. இப்படி நடந்துகிட்டே இருந்தது. இவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ரொம்ப அந்த ஊர் ஜனங்கள்லாம் கவலைப்பட்டு அங்கே காட்டில் தேடின்னு பொறுத்தே பார்த்தா ஒரு சிவலிங்கம் கிடச்சிது. அந்த சிவலிங்கத்தை பார்த்துட்டு உடனே அங்கே பக்கத்தில் இருந்து தயானந்த சரஸ்வதி அவர்கள்ட்ட சொல்லி, அதுக்கப்புறம் அவரோட முயற்சினால் இதோட வரலாறுலாம் தெரிஞ்சுண்டு ஸ்ரீராம் குரூப் அவர்களோட உதவியினால் இன்றைக்கி அந்த மிருத்யுஞ்சயேஸ்வர கோவில் நரசிங்கம்பேட்டையில் பிரமாதமாக இருக்குது. அப்படின்னா அந்த கோவிலெலாம் போய் வழிபடுறதே நமக்கும் அந்த மரணம் இல்லாத, இந்த மரண பயம் இல்லாத பண்ணுறன்னு தெரியுது. அப்படி இருக்கக்கூடிய அமரராக இருக்கக்கூடிய அவரோட பெருமையில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.